தற்போது கிடைத்த ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். 20 நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக போட்டியிடுவது உறுதி என மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இது பற்றிய விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். வணக்கம் தேவா. 20 நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக போட்டியிடுவது உறுதி என மு.க. ஸ்டாலின் தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதன் மூலமாக தேமுதிகவிற்கு தொகுதி ஒதுக்கப்படாது என்றுதானே பொருள்? விரிவான தகவல்களை சொல்லுங்க. திமுக தொண்டர்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் உடன்பிறப்புகளில் உங்களில் ஒருவன் எழுதும் மடல் என்ற ஒரு கடிதத்தினை எழுதியிருக்கிறார். அவர் வழக்கமாக தனது தொண்டர்களுக்கு எழுதக்கூடிய கடிதம் தான். நாடு நலம் பெற 40 நமதாகட்டும் என்ற ஒரு தலைப்பிலே இந்த நடைபெற்று முடிந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக இந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கடிதத்தின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், கட்சிகளுக்கான தொகுதிகள் பங்கீடு முழுவதுமாக முடிந்து விட்டதாக இந்த அறிக்கையிலே அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக திமுக தனது தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை அனைத்தையும் முடித்து விட்டதாகவே தெரிவித்திருக்கிறார். அதாவது திமுக வரலாற்றில் கருணாநிதி அவர் நம்மிடையே இல்லாத ஒரு சூழலில் நாம் காணக்கூடிய முதல் தேர்தல் களம் இது என்று தனது தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய அவர் அனுதினமும் அக்கறையுடனும் இந்த தொண்டர்கள் தன்னை அணுகிய விதம் தனக்கு எளிதானதாக இருந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த எந்தெந்த கட்சிகளுடன் திமுக கூட்டணி அமைத்திருக்கிறது என்பதை கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர், திமுக தலைமையிலான கூட்டணியின் நோக்கம் பாசிச ஆட்சியின் பிடியிலிருந்து இந்தியாவையும் அந்த பாசிசத்தின் காலில் விழுந்து கால பூஜை செய்து கிடக்கும் அடிமைகளிலிருந்து தமிழ்நாட்டையும் மீட்டுருவாக்கம் செய்வதுதான் என்றும் அவர் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று தொகுதி உடன்பாடு தொடர்பான எந்த பேச்சுவார்த்தையும் ஊர் அடங்கிய பிறகு யாருக்கோ சொந்தமான மர்ம மாளிகையில் திரை மறைவில் நடக்கவில்லை என்றும், நட்சத்திர ஓட்டலில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்றும், பொதுக்கூட்ட மேடை ஏறுவதற்கு முன்பாக ஒப்பந்தம் போட்டு எப்படியாவது இழுத்து வந்து மேடையேற்ற வேண்டும் என்றும் திட்டமிடப்படவில்லை. கட் அவுட்டை வைப்பதும் எடுப்பதுமாக கேலி கூத்துக்கள் இல்லை என்ற நேற்றைய நிகழ்வுகளை அவர் இதிலே குறிப்பாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்று அதிமுக கூட்டணி ஒரு நட்சத்திர ஓட்டலில் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டதையும் அவர் இதிலே மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார். தேமுதிக அதிமுக இடையிலான நேற்று மற்றும் அதற்கு முந்தைய நாட்களில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளையும் இதில் மறைமுகமாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று திமுக கூட்டணி என்பது ஊழல் ஆதாரங்களை திரட்டி வைத்துக் கொண்டு பயம் காட்டி மிரட்டி அமைக்கப்பட்ட செயற்கையான கூட்டணி அல்ல என்றும், மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஆட்சியாளர்களை விரட்டி அடிக்கின்ற கூட்டணி என்றும் தங்களது கூட்டணி தொடர்பான விளக்கத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று திமுகவில் நிதானமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் உரிய வகையில் ஓப்பான சூழலில் உடன்பாடுகள் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். காங்கிரசிற்கு பற்றிய 10 இடம், மதிமுகவிற்கு 1 இடம் மற்றும் மாநிலங்களவையில் 1 இடம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு 1 தொகுதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் என உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 தொகுதி, அதே போன்று இந்திய ஜனநாயக கட்சிக்கு 1 தொகுதி என 20 தொகுதிகள் தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், திமுக 20 தொகுதிகளில் போட்டியிடுவது எனவும் இதில் நிறைவேறியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தங்களது அணிதான் முதன்மை பெறும் என்றும் முழுமையாக வெல்லும் என்பதும் உறுதி என்றும் இந்த கடிதத்திலே அவர் தெரிவித்திருக்கிறார். தேவா, அவர் வெளியிட்ட இந்த அறிவிப்புல என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத விரிவான தகவல்கள் சொன்னீங்க. தொடர்ந்து திமுகவின் MP MLA ஆலோசனை கூட்டம் பத்தியும் விரிவா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த அறிக்கையின் மூலமாக தங்களது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாடு மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தங்களது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்து விட்டதாகவும் இனிமேல் வேறு கட்சிகளுக்கு இடமில்லை என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். நடைபெற்று முடிந்த அந்த தொடர் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்றும் இதற்கு அந்த பேச்சுவார்த்தைகளின் போது நடைபெற்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி தனது தொண்டர்களுக்கு கடிதத்தில் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு அதற்கு முன்னதாக திமுக பொருளாளர் துரைமுருகன், முன்னாள் அமைச்சர் TR பாலு, பொன்முடி, வேலு, திமுக துணை பொதுச் செயலாளர் VP துரைசாமி உள்ளிட்டோருடன் அண்ணா அறிவாலயத்திலே ஒரு ஆலோசனையும் மேற்கொண்டிருந்தார். இந்த கூட்டத்திலே குறிப்பாக திமுக பொருளாளர் துரைமுருகன் நேற்று தான் தேமுதிக நிர்வாகிகளை சந்தித்த தொடர்பான விளக்கத்தை அவர் தெரிவித்திருந்தார். அப்பொழுது தேமுதிகவிடம் தங்களிடம் ஒதுக்க இடமில்லை என்று தெரிவித்திருந்ததையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாகவே திமுக தலைவர் ஸ்டாலினுடன் தொலைபேசியில் அவர் உரையாடி இருந்தாலும் நேற்று நடைபெற்ற நிகழ்வுகள் முழுவதையுமாக இன்றைக்கு நேரிலும் தெரிவித்திருக்கிறார். அது தவிர்த்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நாளை முதல் தொடங்கவிருக்கிறது. அது தொடர்பாகவும் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் அறிக்கையை எப்பொழுது வெளியிடலாம் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டது.